பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வாராந்திர வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். உன் தேவனாய் கர்த்தருக்கு முன்பதாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உத்தமத்தை குறித்து வேதாகமத்திலே உள்ள வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரம் முழுவதும் உத்தமத்தை குறித்துதான ரூத் 3:10 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தை குறித்து, நீ உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. உத்தமமான காரியத்தை ரூத் கொண்டிருந்ததினால் ரூத் மேன்மைப்படுத்தப்பட்டாள். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 8:61. கட்டளையின்படி நடந்து கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் தேவனாய் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுள். கர்த்தர் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். அதில் உத்தமத்தை அவர் தேடுகிறார். ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாக இருந்தது. இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன் இந்த இருதயத்தில் உத்தமத்தை அவர் பார்க்க விரும்புகிறார். உத்தமமாய் நடப்பதை அவர் காண விரும்புகிறார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர்கள். அவர்தாமே சூரியனும் கேடகமானவர், கிருபையும் மகிமை அருளுகிற தேவன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீர்கள். நன்மைகள் உண்டாகும். நன்மையும் கிருபையும் அனுதினம் நம்மை பின்தொடர் பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாகும். 101 சங்கீதம் 6வது வசனத்திலே, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கர்த்தரை சேவிக்க வேண்டுமானால் நம் உத்தமமான வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் பாதையில நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் உத்தமமான வழி. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. 119 சங்கீதம் 80வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் இந்த பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது. அன்றைய வசனத்தை நாம் பின்பற்றுவதிலே உத்தமமாக இருக்க வேண்டும். கருத்தோடு ஒரு வசனத்தை கற்று அந்த வசனத்திலே நிலைத்திருந்து வசனத்தை பின்பற்றி அவள் அதிலே நடக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்தவர். காருண்யம் என்னும் கேடகத்தால் நம்மை சூழ்ந்து கொள்ள விரும்புகிற தேவன். அவர் தாமே சகாயம் செய்கிற கேடகம், மகிமை புரிஞ்ச பட்டயமாக இருக்கிறவர். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கோணலான வழியில் நடக்கிறவனோ கண்டுபிடிப்பான் என்று சொல்லி நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சாலமோன் ராஜா எழுதி வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். அது உத்தமம் இல்லாமல் நடக்கும்போது ஆபத்தான காரியம். அந்த இருதயம் உத்தமமாக இருக்கட்டும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை. நீதியின் உத்தம மார்க்கத்தாரி தற்காக்கும். துன்மார்க்கோடு பாவியை கவிழ்த்து போடும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த உத்தம மார்க்கத்தாருக்கு ஆண்டவர் நீதி உண்டு. ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அந்த நீதி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். உத்தம மார்க்கத்தாரி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவது. ஆதியாகமம் 6:9 நோவாவை நோக்கி ஆண்டவர் சொன்ன, நோவா நீதிமானும் உத்தமமான காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமானவன் இருந்தான். நீதிதான் ஜலப்பிரளயத்துக்கு உன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. எவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டு. என்னாகும் 14:24 பார்க்கிறோம், காலை வேத ஆவி உடையவன் பரிசுத்த ஆவி உடையவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி நடக்கிறபடினால் அவன் போய் தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பரலோகத்தில் நாம் சேர வேண்டுமானால் காலைக்கு மேல் உத்தமமாய் இருக்கும். தேசம் ஒப்பு கொடுப்போம். தேவன்
மகிமையான சாதனை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.